வணக்கம். வெல்கம் டு சிஜிஎல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ். ஸோ இந்த வீடியோல 2023ல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் என்னென்னலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் எ திங் ஃபிட் டு ஈட். இந்த கொஸ்டின்ஸ் 14th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டது. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நம்ம லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலாம். இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா எடிபிள். ஏன் எடிபிள் கரெக்ட் ஆன்சர்னா நம்ம எடிபிள் ஆயில் அப்படின்னு ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கோம். எடிபிள் ஆயிலுக்கு இன்னொன்று என்ன சொன்னா நம்ம குக்கிங் ஆயில், சமைக்கிறதுக்கு எது ஏற்றக்கூடிய ஆயிலோ அதுதான் வந்து என்ன எடிபிள் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா ஆயிலுமே வந்து குக்கிங் ஆயில் கிடையாது, அதுதான் லேர்ன் பண்ணிட்டு ரைட்டா. அப்ப எடிபிள் அதுக்கு மீனிங் தான் திங் ஃபிட் டு ஈட். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடிபிள் ஆயில் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கொஸ்டினா பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு யூஸுமே கிடையாது. பட் சிஜிஎல் கிளியர் பண்ணணும்னா அடுத்த ரிமைனிங் ஆப்ஷன் என்னென்னு சொல்லிட்டு அதையும் நம்ம லேர்ன் பண்ணா மட்டும்தான் அப்கமிங் இயர்ல நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கான ரிமைனிங் வந்து என்ன ஆப்ஷனையும் பார்த்தலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எலிஜிபிள். எலிஜிபிள்னாவே வந்து ஒரு சூட்டபிள் ஆர் குவாலிஃபைட் ஃபார் பர்டிகுலர் பர்பஸ் ஆர் பொசிஷனுக்கு தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டைஜஸ்டபிள் அப்படின்னு பார்த்தோன்னா கேபபிள் ஆஃப் பீயிங் டைஜஸ்டட் வந்து டைஜஸ்டபிள். கியூரபிள்னா ஒரு டிசீஸ் வந்து கியூர் ஆகக்கூடியதா வந்து கியூரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஜிஎல் பொறுத்தளவுக்கு என்னன்னா எல்லாம் சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் வந்து என்னன்னா கொஸ்டினா இருக்கும். பட் 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 20 கொஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியா பண்ணிடலாம். பட் ரிமைனிங் இருக்கிற 5 கொஸ்டின் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா கட் ஆஃப் வந்து தீர்மானிக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 5 கொஸ்டின் கரெக்டா போட்டோம்னா 10 மார்க் வந்துடும். நம்மளுக்கு கட் ஆஃப் டயர் 1 ஈஸியா கிளியர் பண்ணிட்டு டயர் 2 போயிடலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா நம்மள அறியாமலே சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன தப்பா போட்டுரும். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஒன்லி சொல்யூஷன். அதனாலதான் என்ன சொல்றேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அதோட ரிமைனிங் இருக்க ஆப்ஷன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அப்கமிங் இயர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். எ பர்சன் ஹூ பிலீவ் தட் லாஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர் நாட் நெசசரி. ஆக்சுவலி என்ன கான்செப்ட் சொல்லுவாங்கன்னா இது உட்டோப்பியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உட்டோப்பியன் சொல்றாங்கன்னா இட்ஸ் ஒரு ஐடியல் வேர்ல்டு, இந்த மாதிரி இருக்கே இருக்காது பட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பீப்புள் தான் வந்து என்னன்னா கவர்மெண்ட்டும் தேவையில்ல, லாவும் தேவையில்ல, ஸ்டேட்னு சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா அனார்கிஸ். இப்போ என்ன நினைப்பாங்கன்னா ஸ்டேட்ல சொசைட்டி வேணும், அதாவது மார்க்சிஸ்ட் அண்ட் காந்தியினோட ஐடியாலஜியுமே அட் த எண்ட் வந்து என்ன ஸ்டேட்லெஸ் சொசைட்டி தான் வேணும் அப்படின்னு ப்ரொஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லணும்னா அனார்கிஸ்ட் தான் வந்து லா தேவையில்ல, கவர்மெண்ட் தேவையில்ல. ஏன்னா ஸ்டேட்டோட ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் வந்து கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட்டே தேவையில்லாத போது கவர்மெண்ட்டும் தேவையில்ல, அங்க இருக்கிற லாவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. மிச்ச ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டகனிஸ்ட். ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு படத்துல வில்லனை தான் வந்து ஆன்டகனிஸ்ட்னு சொல்லுவோம். அதே இது ஹீரோவை வந்து புரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி கிறிஸ்ட் இது எப்படின்னா ஆன்டி இந்தியன், ஆன்டி ஹிந்து, ஆன்டி வந்து என்ன இஸ்லாம், அது மாதிரி ஆன்டி கிறிஸ்ட். பீப்புள் வந்து என்னன்னா எ பர்சன் தட் அப்போஸ் வந்து என்ன கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா அது ஆன்டி கிறிஸ்ட். அட்வர்சரி அப்படின்னா அஸ் ஆஸ்பிரன் வி கோ த்ரூ லாட் ஆஃப் அட்வர்சரிட்டி இன் அவர் ப்ரிப்பரேஷன் தான் அட்வர்சரி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அனார்கிஸ்ட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ பர்சன் ஹூ ஹேட்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் அதர் பீப்புள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஏன்னா இது நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் வந்து மீனே பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் மிசாந்த்ரோப். மிசாந்த்ரோப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து லேர்ன் பண்ணிடலாம். இப்போ மேசோசிஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா சம்மன் ஹூ என்ஜாய் பெயின் இன்ஃபிளிட்டட் ஆன் ஹிம்செல்ஸ். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இந்த ஒன் சைட் லவ்வர்லாம் வந்து என்னன்னா ரொம்ப எமோஷனலா அன்ஸ்டேபிளா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையை கிழிச்சுக்கிறோம் பாத்தீங்களா. அப்படி கையை கிழிச்சிட்டு வந்து இங்க பாரு உனக்காக நான் கையெல்லாம் கிழிச்சிட்டேன் இப்போ என்ன லவ் பண்ணுன்னு சொல்றது. தட் பீப்புள் கால்டு வந்து என்ன மேசோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன பர்வர்ட். பர்வர்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா அது பேர்லயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பர்வர்ட் பீப்புள் அவங்களோட பிஹேவியர் ஆர் ஆட்டிடியூட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேடா இருந்துச்சுன்னா அதை வந்து பர்வர்ட்னு சொல்லுவோம். ஹெர்மிட் மீன்ஸ் வந்துன்னா ஒரு மாங்க். யாரெல்லாம் வந்து ஒரு துறவி வந்து என்ன சம்மன் ஹூ லிவ் இன் செக்லூஷன்ஸ் தான் வந்து என்னன்னா ஹெர்மிட் அப்படின்னு சொல்லுவோம். மிசாந்த்ரோப் தான் என்னன்னா சம்மன் ஹூ டிஸ்லைக் அண்ட் அவாய்ட்ஸ் அதர் பீப்புள் தான் மிசாந்த்ரோப். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்க நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசாந்த்ரோப் ஃபோர்த் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ பிளேஸ் வேர் காயின்ஸ் மெட்டல் அண்ட் டோக்கன் ஆர் மேட்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம எக்கானமி ஜிஎஸ்ல படிக்கும் போது ஒரு சிம்பிளா படிச்சிருப்போம். ஏன்னா காயின் மெட்டல்ஸ் அண்ட் டோக்கன் எல்லாமே வந்து மின்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மின்டிங் கரன்சி அப்படின்னா எக்கானமியோட கான்செப்ட்லேயே வந்து படிச்சிருப்போம். அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து மின்டா தான் இருக்கு. சரிங்களா, இது எப்படின்னா நம்ம எங்கேயாவது ஜிஎஸ்ல படிச்ச வார்த்தைகள் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதான் கரெக்ட். மின்ட் மீன்ஸ் எ பிளேஸ் வேர் காயின் ஆர் மெட்டல் டோக்கன்ஸ் வந்து மேட். ஹச் மீன்ஸ் வந்து என்னன்னா எ ஸ்மால் என்க்ளோஸ்டு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது கேஷ் ஃபார் வந்து அனிமல். ஹச் அனிமலுக்கு வந்து என்ன யூஸ் பண்றது. அடுத்து வந்து ஹேங்கர். இது என்னன்னா இந்த ஏர்கிராஃப்ட்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் பழசாயிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒரு ஹவுஸ்ல வந்து என்னன்னா சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதுதான் ஹேங்கர் அப்படின்னு சொல்லலாம். மானஸ்ட்ரி. மானஸ்ட்ரி மீன்ஸ் வந்து என்ன புத்திசம், அதே மாதிரி வந்து என்னன்னா ஜெயினிசம், மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரிலாம் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது படிச்சிருக்கோம். ஸோ அதோட அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அப்போ மானஸ்ட்ரி மீன்ஸ் வந்து மாங் ஆர் நன்ஸ் வந்து லிவ் அண்ட் பிராக்டிஸ் தேர் ரிலிஜன் தான் வந்து என்னன்னா
மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மின்ட் தான் வரும். ரைட்டா? இந்த கொஸ்டின் பாருங்களேன். எ பர்சன் ஹூ அபண்டன் த ரிலிஜன் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்களேன். இதுல எத்தனை பேர் வந்து ஏத்திஸ்ட் சூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. பட் ஏத்திஸ்ட் சூஸ் பண்ண எல்லாமே ஒரு இன்டெப்த்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா அப்போஸ்டேட். ஏன் அப்போஸ்டேட்டம்? எ பர்சன் ஹூ அபண்டன் த ரிலிஜன் விச் மீன்ஸ் வந்து அவர் ரிலிஜனை இப்பதான் அபண்டன் பண்ணிட்டு போறாரு. அதாவது ரினௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து என்னன்னா ஆன்மீகத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். இப்ப வந்து ஆன்மீகமே இல்ல, ரிலிஜனே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறதுதான் அப்போஸ்டேட். ஈகோஸ்டிக் மீன்ஸ் வந்து என்னன்னா பீப்புள் ஹூ எக்ஸசரி வந்து செல்ஃப் சென்டர் தான் ஈகோஸ்டிக் சொல்லுவோம். ப்ரீச் இதெல்லாம் ஈஸியானதான். ரிலிஜியஸ் லீடர் ஹூ கண்டக்ட் வந்துன்னா ரிச்சுவல்னு சொல்லிடலாம். ஏத்திஸ்ட் எ பர்சன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் தான் வந்துன்னா ஏத்திஸ்ட். ஏத்திஸ்டுக்கும் அப்போஸ்டேட்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸா இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்டேட் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நானுமே ஏத்திஸ்ட் தான் வந்து ஸ்டார்டிங்ல சூஸ் பண்ணேன், பட் அது கிடையாது. கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். எ பர்சன் ஹூ டஸ் நாட் பிலீவ் தட் காட் ஆர் காட் எக்ஸிஸ்ட். இது ஈஸியாவே எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம், ஏத்திஸ்ட் தான் வரும். பட் மிச்ச ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்க, ரிவரண்ட் இருக்குல்ல, அதாவது இர்ரெவரண்ட். ரிவரண்ட் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒரு பிளேஸ நம்ம சேக்ரெட்டா ஹோலியா பாக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம ரெவரன்ஸ் சொல்லுவோம். அப்ப இர்ரெவரண்டா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது இர்ரெவரண்ட். ப்ரொஃபைன் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதுவும் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் கண்டெம் டுவர்ட்ஸ் வந்து ஒரு ரிலிஜியஸ் திங்ஸ் ஆர் சேக்ரெட் பிளேஸ், அது வந்து என்ன ப்ரொஃபைன் ஆர் ப்ரொஃபைனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன பிளாஸ்பிமஸ். இதுவுமே என்னன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் கண்டெம் டுவர்ட்ஸ் வந்து ஒரு ரிலிஜியஸ் பிலீஃப் பிராக்டிஸ் ஆர் சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து பிளாஸ்பிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏத்திஸ். எல்லாமே டுவர்ட்ஸ் வந்து என்னன்னா ரிலிஜியன்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் அதனால இருக்கனால சம்டைம்ஸ் வந்து டவுட்லாம் ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, எ புக் ஆர் செட் ஆஃப் புக்ஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஏரியா ஆஃப் நாலேஜ் சொல்றாங்களே. ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பா டிக்ஷனரி வராது. ஏன்னா டிக்ஷனரி வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னா மீனிங் மட்டும் தான் சொல்ல போகுது, வால்யூமும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல் ஏரியா ஆஃப் நாலேஜ் ஒரு வால்யூம்லயே சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து அந்தாலஜியும் என்சைக்ளோபீடியா இது ரெண்டுக்குள்ள தான் நம்ம டிஃபரன்ஸ் வரும். இது கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன என்சைக்ளோபீடியா. ஏன்னா என்சைக்ளோபீடியா எ புக் ஆர் செட் ஆஃப் புக் அதுல தான் வந்து ஆல் ஏரியா ஆஃப் நாலேஜ் வந்து லேர்ன் பண்றதுக்கு இருக்கும். டிக்ஷனரி மீன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் புக் வேர்டு இருக்கும், அதுக்கான மீனிங் மட்டும் தான் இருக்கும். இதுல எதுவும் பெருசா நாலேஜ் கெய்னிங் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அடுத்து வந்து வால்யூம். நம்ம இந்த ஹாரி பாட்டர் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் தான் வந்து சாப்டர். வால்யூம் மீன்ஸ் வந்து சிங்கிள் புக் ஒன் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் புக் தான் வந்து வால்யூம் சொல்லுவோம். ஆந்தாலஜி மீன்ஸ் வந்து என்னன்னா செலக்டட் ரைட்டிங்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுதான் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அது லிட்டரரி வாஸ் ரிட்டன் கலெக்ட்லி இன்னே ஒரு சிங்கிள் புக்ல இருக்கு. ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா என்சைக்ளோபீடியா தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். irreverent behavior towards anything held sacred or concerning God. ஆக்சுவலி irreverentக்கான மீனிங் தான் அங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் வந்து சேக்ரெட் பிளேஸுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா irreverent அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு சினானிம்ஸ் சொன்னாவே இந்த இதில் ஆன்சர் பண்ண முடியும். அதோட சினானிம்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிளாஸ்பமி. பிளாஸ்பமி அப்படின்னாவே என்னன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் வந்து சீக்ரெட் திங் ரிச்சுவல்ஸ் ஆர் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ரிலிஜியஸ் இதுல வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து பிளாஸ்பமின்னு சொல்லுவாங்க. மிச்ச ரிமைனிங் 3 வந்து என்னன்னா ஸ்டேட் பண்றதுல. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல அக்னோயிசிகம் அப்படின்னு சொல்றாங்களே, அக்னோயிசிகம்னா ஒண்ணு கிடையாது. பீப்புள் ஹூ பிலீவ் இன் த காட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீஸ்ன்னு சொல்லுவோம். அதே டஸ் நாட் பிலீவ் இன் த காட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏத்தியிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நடுவுல இருக்காங்க, அதாவது காடு இருக்காங்கன்னு பிலீவும் பண்ணல, இல்லைன்னு சொல்லல. அப்படி மிடில் பாத்துல இருக்கவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்னோயிஸ்டிக்னு சொல்லுவாங்க. The belief that nothing is known or can be known of the existence or nature of the God. அதாவது காடு இருக்கா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றவங்க தான் அக்னோயிஸ்டிசம் சொல்றாங்க. பான்தியிசம் அப்படின்னா பிலீவ் தட் காட் இஸ் ஐடென்டிக்கல் வித் வந்து யூனிவர்ஸ் சொல்றதான் பான்தியிசம். பிளாஸ்மமி இப்பதான் பார்த்தோம். டிஸ்ரெஸ்பெக்ட் ஸ்பீச் ஆர் ஆக்ஷன் கன்சர்னிங் சீக்ரெட் திங் தான் வந்து பிளாஸ்மமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு டி தான் வரும், பிளாஸ்மமி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஹியூஜ் ஃபயர் ஃபார் செலிப்ரேஷன் சொல்லுவாங்களே. இப்ப நம்ம லிட்டரலா மீன் பண்ணும்போது ஹியூஜ் ஃபயர் ஃபார் செலிப்ரேஷன், ஓகே ஃபெஸ்டிவல் பத்தி பேசுறாங்க போல, அங்கதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு டக்குன்னு நம்ம மைண்ட் என்ன போகும் அப்படின்னு பார்த்தோம் ஃபெஸ்டிவிட்டி நோக்கி போயிடும். பட் இது தப்பு. ஏன்னா அவன் ஜஸ்ட் லிட்டரல் மீனிங் ஆஃப் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட். அந்த ஹியூஜ் ஃபயர் செலிப்ரேஷனுக்கு ஒரு சினானிம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் அவன் கேட்டிருக்கான். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா போன் ஃபயர் வரும். இந்த போன் ஃபயர் தான் ஹியூஜ் ஃபயர் ஃபார் செலிப்ரேஷன். மிச்சம் இருக்கிறது பாருங்க, ஃபயர் பவர் இருக்குல்ல, இந்த ஃபயர் பவர் ஆர் ஃபயர் ஃபைட் இது எல்லாமே ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அப்படி வரும். மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ஆர் கேபபிலிட்டி சொல்றதா வந்து ஃபயர் பவர். ஃபயர் ஃபைட் மீன்ஸ் வந்து
பேட்டர்ல வந்து இன்வால்விங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கன்ஃபயர் ஆர் கம்பேட்டர் ஃபயர் பைட். ஃபெஸ்டிவிட்டி அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு ஜாய்ஃபுல் ஒரு செலிபிரிட்டி அக்கோஷன் தான் ஃபெஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து போன் ஃபயர். ஸோ இதுதான் சொல்றேன், நம்மள அறியாம சில இது தப்பு பண்ணுவோம், அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எ பிளேஸ் டு பிளே கேம்ஸ் அண்ட் பெட் ஆன் தம் சொல்றாங்களா. பெட் அப்படின்னு வந்தாவே டக்கு நம்ம மைண்ட் வந்து இங்க வரும், கேசினோ போயிடும். ஏன் கேசினோ ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, கேசினோ அப்படின்னு ஒரு மூவி கூட இருக்கும், மார்டின் ஸ்கார்சி, ராபர்ட் டினிரோ அதே மாதிரி வந்து ஜோன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். இல்ல நிறைய ஹாலிவுட் மூவில வந்து நிறைய ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பெட் பண்றதா வந்து கேசினோ அப்படின்னு சொல்லுவோம். மிச்ச ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஒன் பை ஒன் வந்து பார்த்தோம். இப்ப இந்த மோட்டலுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். மோட்டல் மீன்ஸ் வந்துன்னா டிராவலர் வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸ் தான் வந்துன்னா மோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டல் மீன்ஸ் வந்து ஒரு பிக் பில்டிங் வித் மெனி ரூம் வந்து பீப்புள் டு ஸ்டே ஸ்லீப் ஆர் இன் வந்து ஈட் ஃபுட் தான் வந்து ஹோட்டல் இருக்கும். இந்த மோட்டல் வந்து நிறைய ஹாலிவுட் மூவி பெஸ்ட் பார்த்தோன்னா நோ கண்ட்ரி ஃபார் வந்து ஓல்டு மேன் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். ஸோ அந்த இதுல நிறைய என்ன காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டல் தான் காமிக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு இதுக்காக சொல்றேன். அடுத்து வந்து பப். பப் ஈஸியா சொல்லுவேன், பிளேஸ் டு சோசியலைஸ் என்ஜாய் வந்துன்னா ஆல்கஹாலிக் ட்ரிங்க் தான் வந்து பப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ்னோ. இது நம்ம சும்மா ஒரு மூவி பாக்குறது இல்ல நார்மல் கேஷுவலாவே வந்து என்ன ஆன்சர் பண்ற ஒரு கொஸ்டினா தான் இருக்கு, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ். எனி ஃபீமேல் அனிமல் விச் ஃபீட் இட்ஸ் யங் ஆன் மில்க் ஃப்ரம் ஹர் ஓன் பாடின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா பாலூட்டிகளை தான் வந்து அவன் கேட்டிருக்கான். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் என்ன சொல்லுவோம்னா மேமல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இதுக்கான ரிமைனிங் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஒன் பை ஒன் பார்த்தோம். வெட்டிபிரேட்ஸ் மீன் எது முதுகெலும்பு உடையதோ அதுதான் வந்து வெட்டிபிரேட்ஸ். The animal which has வந்து என்ன backbone and skeleton தான் வெர்டிபிரேட். parasite மீன்ஸ் வந்து என்னன்னா ஆர்கானிசம் தட் லிவ்ஸ் ஆன் ஆர் வந்து ஹோஸ்ட் ஆர்கானிசம் ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் ஃபுட்டுக்காக இருந்ததான் வந்து என்ன பாராசைட், உண்ணி அப்படின்லாம் சொல்லும். அடுத்து வந்து ஃபவுனம். ஆக்சுவலி ஃபவுனா மீன்ஸ் வந்து ஃப்ளோரா ஃபவுனா அப்படின்னு வந்து என்வரான்மெண்ட்ல வந்து படிச்சிருக்கும். ஃபோனா ஃப்ளோரா ஏன் சொல்றாங்கன்னா அந்த பெசிபிக் ரீஜன்ல இருக்கிற வந்து அனிமல் அண்ட் பிளான்ட் தான் வந்து ஃப்ளோரா ஃபோனா. ஃப்ளோரா மீன்ஸ் வந்து என்னன்னா பிளான்ட் சொல்லுவோம், அதே ஃபவுனா மீன்ஸ் வந்து அனிமல் சொல்லுவோம். ஏரியா ஸ்பெசிபிக் சொல்றாங்கன்னா அதுதான் வந்து ஃபவுனான்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்ப எதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மேமல் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செட்டைன் டு ஹேப்பன். இதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன சொல்லுவோம்? செட்டைன் டு ஹேப்பனா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்க போகுது, அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செட்டைன் டு ஹேப்பன், இல்ல தவிர்க்க முடியாது. இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா அவெஞ்சர்ஸ் மூவி வந்து என்னன்னா பாத்துட்டீங்கன்னா தெரியும். அதுல தானஸ் வந்து ஒரு பெஸ்ட் வந்து டயலாக் ரூம் ஐ ஆம் வந்து இன்எவிட்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஐ ஆம் இன்எவிட்டபிள்னா நான் இருக்கிறது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் மீனிங், ரைட்டா? அப்ப என்ன சொல்லலாம்? செட்டன் டு ஹேப்பன் அப்படின்னா தவிர்க்க முடியாது, இன்எவிட்டபிள். ஸோ மிச்ச ரிமைனிங் இருக்கிற வந்து என்னன்னா ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கும்போது ஜஸ்டிசைபிள் அப்படின்னு இருக்கலாம். ஜஸ்டிசைபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆக்ஷனை எடுத்துட்டாங்க, அந்த ஆக்ஷனை டிஃபெண்ட் பண்ண முடியுது வித் குட் ரீசன் அப்படின்னு சொன்னோம், அதுதான் ஜஸ்டிசைபிள்னு சொல்லும். இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னு பார்த்தோம் இட்ஸ் அப்சல்யூட் நெசசரி ஆர் எசென்ஷியல் தான் வந்து இன்டிஸ்பென்சிபிள், தவிர்க்கவே முடியாதப்பா இது பண்ணியே ஆகும்னு சொல்றதுதான் இன்டிஸ்பென்சிபிள் சொல்லுவோம். கன்வெர்டபிள் அப்படின்னா இதையே நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா எக்கானமில படிச்சிருப்போம். எக்கானமில எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதுல, அதாவது கன்வெர்டபிள் பாண்ட்ஸை வந்து என்ன கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கன்வெர்டபிலிட்டி, ஹாஃப் கன்வெர்டபிலிட்டி அப்படிலாம் படிச்சிருப்போம். அதாவது டாலரை நம்ம இந்தியன் ரூபியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி எக்கானமில படிச்சிருப்போம். அப்ப என்னன்னா கன்வெர்டபிள் மீன்ஸ் வந்து கேபபிள் ஆஃப் பீங் கன்வெர்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். இது லிட்டரல் மீனிங் எல்லாரும் தெரியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் டெல்லிங் தட் வே ஆஃப் வந்து ஜிகே வச்சும் நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ரைட்டா? பீங் கன்வெர்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு சம்திங் எல்ஸா வந்து கன்வெர்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தா இன்னெவிட்டபிள் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஆக்சுவலி எஸ்எஸ்ல இதே மாதிரி தான் வந்து என்னன்னா வச்சு கேட்பாங்க. ஒன்லி த ஆர்டிஸ்ட் ஹூ மேக் வந்து கல்ச்சர் ஆர் அலோவ் டு டேக் பார்ட் இன் எக்ஸிபிஷன் அப்படின்னு இருக்கலாம். நம்ம எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ் டைம்ல லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒன்லி த ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். ஓ ஆர்டிஸ்ட் இருக்கு, ஆன்சர்ல வந்து ஆர்டிஷன் இருக்கு, போடு ஆர்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு போயிடும். பட் இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது, தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா ஒன்லி த ஆர்டிஸ்ட் ஹூ மேக்ஸ் ஸ்கல்ப்சர்னு சொல்றாங்க. அப்ப ஸ்கல்ப்டர் மட்டும் தான் அலோவ் பண்றது. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன மீனிங் வந்து ஸ்கல்ப்டர் தான் இதுக்கான கரெக்ட் மீனிங், ரைட்டா? மிச்சம் ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கும்போது இது கரெக்ட் ஆன்சர் ஸ்கல்ப்டர். அடுத்து வந்து பெயிண்டர், ஆர்டிஷியன்ஸ், பாட்டர். இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஒரு அம்பலா மாதிரி வச்சுக்கோங்க. ஆர்டிஷியன்ஸ், ஆர்டிஷியன்ஸ் ஆர்ட் அப்படின்னு வந்துடாவே என்ன பர்சன் ஹூ மேக் வந்து திங்க் ஸ்கில்ஃபுல்லி எஸ்பெஷலி வித் யர் ஹேண்ட்ஸ் அப்படின்னாவே அவங்க தான் ஆர்டிஷியன் சொல்லுவோம். அந்த ஆர்டிஷியன்ல சில பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கல்ப்டரா இருப்பாங்க, சில பேர் வந்து என்னன்னா பெயிண்டரா இருப்பாங்க, சில பேர் வந்து என்னன்னா பாட்டரா இருப்பாங்க, ரைட்டா? இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுங்க. பாட்டர் மீன்ஸ் ஹூ மேக் வந்து பார்ட்ஸ், அவங்க தான் வந்து என்னன்னா பாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பெயிண்டர்னா ஹூ மேக் பெயிண்ட் வந்து டீச்சர்ஸ். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான், பட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் இந்த இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஸ்கல்ப்டர் தான் வரும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்களேன். A similarity between வந்துனா லைக் ஃபீச்சர் ஆஃப் டூ திங்ஸ் அண்ட் விச் கம்பாரிசன் மேபி பேஸ். அதாவது ரெண்டு திங்ஸை எடுத்து அதுல ஒரு சிமிலாரிட்டி பாக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்துன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் என்னன்னு கேட்டோம். இப்ப அமல்கமேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ரெண்டு மூணுது வந்து ஜாயின் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து அமல்கமேஷன் சொல்லுவோம். அதனால இது வராது. அடுத்து வந்து அப்பத்தி. அப்பத்தி மீன்ஸ் வந்து என்னன்னா எத்திக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமனோட வேல்யூஸ். அப்பத்தி, சிம்பத்தி, எம்பத்தி எல்லாமே வந்து என்னன்னா ஹியூமனோட வேல்யூஸ்ல வரும். அதனால இது வந்து டெஃபினட்டா வராது. ரைட்டம். அடுத்து வந்து ஆம்பிகுவிட்டி. ஆம்பிகுவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கிளியர் கட்டா ஒரு ஆன்சர் தெரியல, ஒரு மாதிரி வந்து என்ன டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மிச்ச ரிமைனிங் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அனாலஜி. இதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ரைட்டா. ஸோ இது எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பண்ணணும். அனாலஜி தான் என்ன சொல்லுவோம்னா சிமிலாரே பட்வீன் வந்து லைக் ஃபீச்சர் ஆஃப் டூ திங்ஸை வந்து கம்பேர் பண்றது தான் வந்து அனாலஜி. அமல்கமேஷன் நான் சொன்ன மாதிரி தான் மெர்ஜிங் ஆஃப் டூ ஆர் மோர் திங்ஸை வந்து என்ன இன்டு ஒன் அமல்கமேஷன். அப்பத்தி மீன்ஸ் வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்தியாசிசம் இல்ல கன்சர்னே இல்லாம. இந்த நிறைய இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா சில பேர் அவங்க வரல போவாங்களே, கைண்ட் ஆஃப் அப்பத்தி அந்த மாதிரி தான் சொல்றாரு. இது எம்பத்தி அப்படின்னா the people who going to வந்து ரெஸ்கியூ ஆர் வந்து 108 கால் பண்றாங்கன்னா இது வந்து ஒரு எம்பத்தின்னு சொல்றாங்க. சிம்பத்தி மீன்ஸ் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறாங்கன்னா அது வந்து சிம்பத்தி. ஏதோ ஒரு இதுல வந்து என்னன்னா அவங்க வந்து டச் பண்ற மாதிரி. ரைட்டா. அடுத்து வந்து ஆம்பிகுவிட்டி. ஆம்பிகுவிட்டா லேக் ஆஃப் கிளாரிட்டி ஆர் லேக் ஆஃப் வந்து கிளியர் மீனிங் தான் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதா வரும், அனாலஜி. ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். என் மணி பே டு வந்துன்னா ஃபார்மர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஆர் பார்ட்னர் when the மேரேஜ் வந்து என்ன ended அப்படின்னு சொல்றாங்களே. இதுல காம்பன்சேஷன், ரீகம்பன்ஸ், மெயின்டெனன்ஸ், அலிமோனி, இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அலிமோனி தான். இதுதான் என்ன அப்படின்னா மெனி பே டு த வந்துன்னா ஃபார்மர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் பார்ட்னர் இந்த மேரேஜ் வந்து எண்டாச்சு அப்படின்னா. காம்பன்சேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய இதுல நம்ம எங்க பார்த்துருப்போம்னா இந்த போபால் கேஸ்ட் ட்ராஜடிலாம் வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா காம்பன்சேட் பண்ணுங்க, அந்த பிரைவேட் இன்ஸ்டியூட் வந்து காம்பன்சேட் பண்ணணும் அந்த பீப்புள்னு சொல்லி, அதுதான் வந்து காம்பன்சேட் அப்படின்னு வரும். ரீகம்பன்ஸ் அப்படின்னு போனா ஒண்ணு கிடையாது, சம்திங் given to someone as a reward or payment தான் வந்து ரீகம்பன்ஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் தான் தெரியும், ஒரு பொருளை வந்து என்னன்னா குட் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணணும்னா அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அலிமோனி தான் வரும். மிச்சம் எல்லாமே நீங்க வந்து எலிமினேஷன் டெக்னிக்கும் யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். a group of people traveling together in a van சொல்றாங்களே. ஆக்சுவலி இதுல ஒரு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். கன்ஸ்டலேஷன் இது எதுக்கு வரப்போகுது, கன்ஸ்டலேஷன் மீன்ஸ் ஸ்டார் ரிலேட்டடா வரும், அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்ல, டெஃபினட்டா எலிமினேட்டர். மிச்சம் மூணு ஜிப்சி, கேரவன், ப்ரூட். இது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டினை கையே வைக்க முடியும். இது கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா கேரவன். ஆனா நம்ம லாஜிக்கலா அந்த கொஸ்டினை வந்து நான் ஆன்சர் பண்ணும்போது பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கேரவன் அப்படின்னு வந்தாவே சினிமா ஷூட்டிங் நாவத்துல வரும். சினிமா ஷூட்டிங்ல வந்து என்னன்னா ஹீரோவுக்கு வந்து என்னன்னா யூஸ் பண்றது அவங்க வச்சிருக்கதா வந்து கேரவன். அங்க எங்க குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலா இதை வந்து தப்புன்னு எடுத்துரும். ஆனா கிடையாது. ஆக்சுவல் மீனிங் என்னன்னா கேரவன் மீன்ஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் டிராவலிங் டுகெதர் இன் வேன் தான் வந்து கேரவன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஜிப்சி. ஜிப்சி மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த ஜிப்சி ஜீவாவோட மூவியே வந்து என்னன்னா நீங்க நாவத்துல வச்சுக்கலாம். அதில் பார்த்தாவே அவரும் வந்து என்னன்னா ஒரு பிளேஸ் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு டிராவல் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் டு நாட் ஹாவ் வந்து ஃபிக்ஸ்டு கோம் தான் வந்து ஜிப்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ரூட். ப்ரூட்னா ஒண்ணு கிடையாது, குரூப் ஆஃப் யங் பேர்ட்ஸ் வந்து பிளாங் டு ஒன் மதர் தான் வந்து ப்ரூட்னு சொல்லுவோம். கன்ஸ்டலேஷன்ஸ் மீன் வந்து குரூப் ஆஃப் ஸ்டார் ஃபார்மிங்கா வந்து ரெகனைசபிள் பேட்டர்ன் இந்த நைட் ஸ்கை தான் வந்து கன்ஸ்டலேஷன்ஸ். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், இதுக்கு வந்து கேரவன் தான் வரும். ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எ டீடைல்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ரியல் ஆர் ஃபிக்ஷனல் ஈவென்ட் டேக்கிங் பிளேஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்குல்ல. இதை பார்த்தனே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இங்க ஏன் விட்னஸ் வரப்போகுது யோசிச்சு பாருங்களேன். விட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து என்னன்னா ஜட்ஜ் முன்னாடி யாராவது ஒருத்தர் நிப்பாட்டாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த கொஸ்டின் சம்பந்தம் இல்லை, எலிமினேட்டர். மிச்சம் ஜேர்னல், சகா, அதே மாதிரி கேஸ் ஸ்டடி, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து என்ன அப்படின்னா டீடைல்டு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் இருக்கு போகுது. ரைட்டா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சகா. இதுக்கான ஹிண்ட் என்ன அப்படின்னா லாங் பீரியட் ஆஃப் டைம் சொல்றாங்களே, அதனால வந்து என்ன சகாப்தம் அப்படின்னு வரும். மகாபாரதா, ராமாயணம் எல்லாமே பெரிய பெரிய வந்து என்னன்னா சகாப்தம். ரைட்டா. அதோட கனெக்ட் பண்ணுங்க. அப்ப விட்னஸ் சொல்லும் எ பர்சன் ஹூ அப்சர்வ் ஆர் சி வந்து ஈவென்ட் தான் வந்து விட்னஸ் சொல்லும். ஜேர்னல் மீன்ஸ் வந்து என்ன ரிட்டன் ரெக்கார்ட் ஆர் டைரி ஆஃப் வந்து டெய்லி ஈவெண்ட்ஸ். சம்டைம்ஸ் தான் சொல்லுவாங்க ஒரு ஜேர்னல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேர்னல் மீன்ஸ் என்ன நடந்ததோ அதை நான் எழுதி வைங்க அப்படின்னு சொல்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஜேர்னல். அடுத்து வந்து கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இன்டெப்தா அனலைஸ் பண்றோம், எதுக்காக இருக்கோம், எதிர் அகாடமிக்கல ரிசர்ச் செட்டிங்காக பண்றோம், அதுதான் வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சகா தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். எ பர்சன் ஹூ கம்பைல் எ டிக்ஷனரின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் ஈஸி தான். இதுக்கு ஆன்சர் வந்துன்னா லெக்சிகோ வந்துன்னா கிராஃபர்.
பர்சன் ஹூ கம்பைல் அ டிக்ஷனரி தான் வந்து என்னன்னா லெக்சியோகிராஃபர்னு சொல்லும். பிளாகரிஸ்ட் மீன்ஸ் வந்து என்ன பர்சன் ஹூ ஸ்டீல் ஆர் வந்து என்ன சம்மோன் எழுது ஒர்க்கை வந்து என்ன அவரோட ஒர்க்கை எடுத்துக்கிறாங்கன்னா அதுதான் பிளாகரிஸ்ட். நம்ம வந்து இந்த காலேஜ் டைம்ல வந்து என்ன பிளாகரிசம் இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, அது பிளாகரிஸ்ட். அடுத்து வந்து ஐக்னோ கிளாஸ். ஐக்னோ கிளாஸ் மீன்ஸ் வந்து செரிஸ்ட் பிலீஃப் ஆர் இன்ஸ்டிடியூஷனை அட்டாக் பண்றாங்கன்னா அதுதான் வந்து ஐக்னோ கிளாஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் பிப்ளியோபைல். ஸோ பிப்ளியோபைல் மீன்ஸ் வந்து லவர் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து என்ன நவத்துல வச்சுக்கோம், ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ரைட்டா. இது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், லெக்சிகோ வந்து என்ன கிராஃபர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான வந்து என்னன்னா நம்மளுக்கு சென்டென்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹராங்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா எ லென்த்தி அண்ட் வந்து என்ன அக்ரெசிவ் ஸ்பீச் தான் வந்து இதுக்கான கரெக்ட். எ ஸ்டேட் டிசிப்ளினியன் இது கீழே வராது. பிரேக் ஆஃப் வந்து என்னன்னா பிரேக்கர் ஆஃப் ஐடல் வந்து இது கீழே வராது. ஏர்பிளைன் ஷெட்டுமே வந்து இதுக்குள்ள வராது. ஜஸ்ட் ஒன்லைன் தான், ஏன்னா இது ஒரு ஸ்னானிஸ் மாதிரி. இதுல பெருசா நம்ம லேர்னிங் அப்படின்னு ஒண்ணு இது கிடையாது. ஹராங் மீன்ஸ் எட் லென்த்தி ஆர் அக்ரூசிவ் ஸ்பீச் தான் வந்து ஹராங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட்டா. ஓகே, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த வந்து அண்டர்லைன் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். சரி, எது அண்டர்லைன் பண்ணிருக்காண்டா இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஆக்சுவலி இதுக்கு தான் வந்து என்ன அவங்க மீனிங் வந்து என்னன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் பார்க்குற முன்னாடி கொஸ்டின் என்ன, a traffic surgeon proved through the test that Raj was under the influence of drug and வந்து என்ன ஆல்கஹால். இப்போ இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹாலுக்கு ஸ்னானிம்ஸ் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அது தெரிஞ்சா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்எபிரேட்டட், ஸோ அதாவது அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹாலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, இன்எபிரேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து என்னன்னா சைமனைஸ். சைமனைஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ஷூ ரொம்ப ஷைன் ஆர் பாலிஷ் பண்ணி வச்சிருக்கணும், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சைமனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன போனீடு. போனீடு மீன்ஸ் வந்து என்ன ஒரு சம் ஆஃப் மணியை வந்து என்ன இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போனின்னு சொல்லுவாங்க. ஃபார் வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்காக. அடுத்து வந்து போக்குடு. போக்குனா ஹேவிங் ஹோல்ஸ் ஆர் ஹேலோ மார்க் அந்த சர்ஃபேஸ் தான் வந்து போக்குடு அப்படின்னு சொல்லுவோம் ரைட். அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், இன்எபிரேட்டட் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ரைட்டா. இது இந்த மாதிரி வேர்ட்லாம் அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்லாம் இருக்கு, இதை நம்ம லேர்ன் பண்ணும்போது சப்போஸ் அப்கமிங்ல வந்து ஏதாவது ஒரு இதுல கேட்கும் போது இதை நம்ம எலிமினேட் பண்ணாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனாலதான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு ஈஸியான கொஸ்டின். சென்டிமெண்டல் மெமரி ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, பார்த்தோன்னே சொல்லிடலாம் ரிலேட்டட் டு வந்து நாஸ்டாலஜி அப்படின்னு சொல்லி ரைட்டா. பட் ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் ஒன் பை ஒன் வந்து பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஹைஸ்டீரியா. ஹைஸ்டீரியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபியரு, எக்ஸைட்மெண்ட், ஆங்கர் இருந்துச்சுன்னா அதான் ஹைஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மேனியா இது ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். இப்போ WWE வந்து என்னன்னா அதுல வர ரசல் மேனியா இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மேனியா மீன்ஸ் ஒரு எக்ஸசிவ் எந்தியாசிசம் ஆர் டிசைர் தான் சொல்லுவாங்க மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து யுப்போரியா அப்படின்னு கேட்டோம், ஃபீலிங் ஆர் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒரு இன்டென்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஹாப்பினஸ் இருந்தா அதுதான் வந்து யுப்பேரியம். இல்ல நாவத்துல வச்சா மேனியா யுப்பேரியா ரெண்டுமே வந்து சினானிம்ஸ். ஆனா ஹைஸ்டீரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது கண்ட்ரோல் பண்ண முடியாத வந்து என்னன்னா எக்ஸைட்மெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஆங்கரா இருக்கலாம் ரைட்டா. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் இதுக்கு வந்து என்ன வரும், நாஸ்டாலஜி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிஷ் ஸ்விம்மிங் டுகெதர் அப்படின்னு இருக்குல்ல, இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா வராது. ஏன்னா ஸ்ட்ரீம் மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அது எப்படி ரிலேட்டட் டு வந்து என்னன்னா ஃபிஷ் அப்படின்னு வரும், அதனால செகண்ட் ஸ்டேட் எலிமினேட்டட். ஃபோர்த் வந்து ஸ்ட்ரிங், இட்ஸ் அ திங், அதாவது ஒரு பொருளை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இது ரிலேட்டட் வந்து ஃபிஷ் வரும். இது சோவலா இருக்கலாம், இல்ல வந்து ஷீஃபா இருக்கலாம். இந்த ரெண்டு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியும் ரைட்டா. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஷோவல்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிஷ் ஸ்விம்மிங் டுகெதர் தான் வந்து என்னன்னா ஷோவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரீம் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, இது வராது. ஷீஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்டில் ஆஃப் ஹார்வெஸ்டர் கிராப் ஆர் பேப்பர் தான் வந்து என்ன அப்படின்னா ஷீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் மீன்ஸ் வந்து தின் கார்டு த்ரெட் தான் வந்து ஸ்ட்ரிங் சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோவல் ஃபர்ஸ்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு நல்ல கொஸ்டின். எ சீக்ரெட் பிளான் மேட் டு டூ வந்து சம்திங், அதுவும் யூஸ்வலி தான். இதை நம்ம ஹிஸ்டரியில வந்து என்னன்னா எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மாடர்ன் ஹிஸ்டரியில ரெவல்யூஷனரி படிக்கும்போது நிறைய வந்து கான்ஸ்பிரசி தியரி வந்து படிச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் அது பெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு அலிப்பூர் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு பார்ப்போம். இல்ல லாகூர் வந்து என்ன கான்ஸ்பிரசி கேஸ் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா பகத்சிங், இதெல்லாம் படிச்சிருக்கும். அப்படி படிக்கும்போது அந்த கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒன்று படிக்கிறோம்ல, அது என்னன்னா ஒரு சீக்ரெட் பிளான். அந்த சீக்ரெட் பிளான் என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷை வட்டம் வந்து என்னன்னா இந்தியால இருந்து விரட்டுறதுக்காக வந்து என்ன கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரைட்டா. அதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் டைரக்டா கொண்டு வந்துடும் கான்ஸ்பிரசி. ஸோ ஐ எம் டெல்லிங் தட் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு ஜிகேல படிச்சதை வந்து என்னன்னா இங்க யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன கான்ஸ்பிரசி. பட் மிச்சம்
ரிமைனிங் 3 பாருங்க. ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், கண்டிஷனிங் டெஃபினட்டா வரான்னு சொல்லி நம்மளால வந்து ஈஸியா எடுக்க முடியும். ஸோ கான்ஸ்பிரசி தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஆக்ஷனை எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பிளான் பண்ணி, இப்படிதான் வந்து என்னன்னா என்னோட பிளானிங் போணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. பிளானிங் மீன்ஸ் வந்து என்னன்னா, அந்த ப்ராசஸ் அந்த பிளானை வந்து என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்றதா வந்து என்னன்னா நம்மளோட பிளானிங் சொல்லும். கண்டிஷனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, a process of அந்த ட்ரைனிங் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் someone to behave in a certain way. அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் டு ஆர்டர் பண்ணி வந்துன்னா ஒரு வேலையை பண்ண சொல்றாங்கன்னா அதுதான் வந்து கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர், அதாவது கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். டு புட் ஆஃப் டூயிங் சம்திங் எஸ்பெஷலி அவுட் ஆஃப் வந்து என்னன்னா ஹேபிச்சுவல் ஹேர்லெஸ்னஸ் ஆர் லேசினஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். யாருமே விரும்ப மாட்டோம், பட் ஸ்டில் இருந்தாலும் நம்மளோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தள்ளி போயிட்டே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரோக்ராஸ்டினேட். ஸோ மிச்ச ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் 1 by 1 வந்து பார்த்தலாம். இல்ல கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ரோக்ராஸ்டினேட். அக்சலரேட் அதாவது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் என்ன சொல்லும் அக்சலரேட். லெசிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா டு டியர் ஆர் வந்து என்ன ஒன் டீப்லி, ஏதாவது ஒன்று ரொம்ப காயப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கிளிக்கிறோம் அப்படின்னா அது லெசிரேட் சொல்லுவோம். ரெக்குபரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரீகெயின் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் த இல்னஸ் ஆர் இன்ஜுரி தான் வந்து ரெக்குபரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராஸ்டினேட் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்மளோட கடைசி கொஸ்டின். எ பர்சன் ஹூ கிவ்ஸ் வந்து ஹெல்ப் அண்ட் சிம்பத்தி டு த பீப்புள் ஹூ நீட்னு சொல்றாங்கல்ல. இந்த சிம்பத்தி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நம்மளோட ஹியூமனோட வந்து என்ன ஒரு ஆட்டிடியூட். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கணும். இதுல சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்க்க, அதாவது ஜஸ்ட் வந்து அதை என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா அப்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்காக இறக்கப்படுறாங்களே அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பத்தி மீன்ஸ் வந்து என்னன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 108க்கு கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து சிம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இது 3 ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அவன் கேட்கறது வந்து ஒன் லைனர் ஆர் வந்து சினானிம்ஸ் தான் வந்து கண்டிப்பா கேட்டிருக்கோம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சாமிரித்தான் அப்படின்னு வரும் ரைட்டா. சாமிரித்தான் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஹெல்ப்ஃபுல் பர்சன், எஸ்பெஷலி வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்க தான் வந்து சாமிரித்தான் சொல்லுவோம். ப்ரீச்சர் மீன்ஸ் வந்து நம்ம கரெக்டா சொல்லிடலாம். ரிலேட்டட் வந்து ரிலிஜியஸ் மெசேஜ் அது ரிலேட்டடா இருக்கவங்க தான் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோரலிஸ்ட் மீன்ஸ் வந்து சம்மோன் கன்சர்ன் வித் மொராலிட்டி ஆர் ரைட் கான்டாக்ட் தான் வந்து மோரல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காந்திஜி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரைட்டா. ஏன்னா அப்படி அவரோட மோரல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து வந்து பார்டனர். ஸோ இந்த பார்டனர் சம்மோன் வந்து கிராண்ட் ஃபர்கிவ்னஸ் எஸ்பெஷலி ஃபார் சின். இதை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நம்ம பாலிட்டி படிக்கும்போது பிரசிடென்டோட வந்து பார்டனிங் பவர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ பார்டனிங் பவர் எதுக்குல வரும்னா ஆர்டிகல் வந்து என்ன 76ல வரும். அதுல வந்து என்னன்னா பிரசிடென்ட் பார்டன் பண்ண முடியும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஒய் ஐம் டெல்லிங் தட் அந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல லேர்ன் பண்ணியிருக்கோம். அதனால இது ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்றேன் ரைட்டா. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு எது வரும் அப்படின்னா சாமிரித்தான், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து என்னன்னா பார்ட் 1 ஆஃப் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து 2 and 3 மட்டும் தான் இருக்கு. இந்த அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.